அல்லாஹ் சொல்லுகிறான், இன்று உங்கள் மார்க்கத்தை உங்களுக்காக நிறைவு செய்து விட்டேன் அப்படின்னு சொல்றான். எல்லாத்தையும் நிறைவு செஞ்சுட்டேன் அல்லாஹ் சொல்றான். உமர் என்ன செய்யறாருன்னா 3 விஷயத்தை ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்தலைங்கிறார். உமர் அப்படி சொல்லியிருக்காரே தவிர அவர் சொன்ன 3 விஷயமுமே தெளிவாக மார்க்கத்தில் இருக்கிறது. வட்டியை பத்தி என்னத்தை தெளிவுபடுத்தாம போயிட்டாங்க. கொடுக்கிற கடனுக்கு ஆதாயம் அடைவதற்கு பேர் தான் வட்டின்னு ஒத்த வரையில வட்டிக்கு இலக்கணம் சொல்லியாச்சு. எந்த குழப்பமும் வட்டி சம்பந்தமா கிடையாது. அது மாதிரி கலாலாண்டா வாரிசு இல்லாத சொத்து இருக்குல்ல, அந்த சொத்துடைய சட்டம் என்னன்னு தெளிவுபடுத்தலைங்கிறாரு. அதுவும் தெளிவா தான் இருக்குது. அது மாதிரி பாட்டனாருக்கு என்ன பங்குங்கிறத ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்தலைங்க. பாட்டனாருக்கு ஏன் தெளிவுபடுத்தணும்? தகப்பனுடைய இடத்துல பாட்டனார் வருவாரு. தகப்பன் இறந்துட்டாருன்னு சொன்னா பாட்டனார் தகப்பன் இடத்துல இருப்பாருன்னு எல்லா அறிஞர்களும் ஒழுங்கா தான் புரிஞ்சிருக்கிறாங்க. எல்லா சஹாபாக்களும் ஒழுங்கா ஃபத்வா கொடுத்திருக்கிறாங்க. அறிஞர்கள் இவருக்கு மறுப்பு கொடுக்குறாங்க. உமர் அவர்கள் சொன்னது சரியில்லை. ஏன்னு கேட்டா எதை தெளிவு இல்லைங்கிறாரோ எல்லாம் அது தெளிவா தான் இருக்குது. இவருக்கு இது விளங்காம இருந்த மாதிரி இன்னும் பலருக்கு பலது விளங்காம இருந்திருக்கிறது. அது உமருடைய தனிப்பட்ட கூற்று அப்படி எடுத்துக்கணுமே தவிர அவர் விளங்குனது சொல்றாரு. அவ்வளவுதான்.